இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வருடத்திலே தேவன் ஆரம்பத்தில் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார், ஜனவரியில கொடுத்தார். அதே வசனத்தை திரும்ப 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 இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். மோசையோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்திலே, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் இந்த ஒரே வசனத்தை வைத்து இந்த வருடம் முழுவதும் தேவன் நிறைய காரியங்களை நம்மளோடு கூட பேசினார். முதலாவது பேசினார், உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட பேசினார். உன் கண்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால் மோசே கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்தது, நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வா, நான் உன் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று மோசையோடு கூட கர்த்தர் பேசினார். அதைத்தான் நம்மளோடு கூட பேசினார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த சொப்பனம், தரிசனம், தேவ திட்டங்கள் எதையெல்லாம் நீங்கள் உடைத்து போட்டீர்களோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள், நான் திரும்பவும் எழுதுவேன். எழுதுகிறது மாத்திரமல்ல, நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி மோசையினுடைய வாழ்க்கையை தான் திருஷ்டாந்தமாக வைத்து, அதாவது உன் வாழ்விலே அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மோசை கிட்ட இருந்த எப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்லது மோசை கிட்ட எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகள் இருந்தது அல்லது மோசை கிட்ட எப்படிப்பட்டதான ஒரு பிரதிஷ்டை இருந்தது, மோசை எப்படியெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தான், மோசே எதையெல்லாம் வெறுத்தான், மோசே எதையெல்லாம் தெரிந்து கொண்டான், இனி வரும் பலன் மேல் எப்படியெல்லாம் அவன் நோக்கமாயிருந்தான் என்று சொல்லி தேவன் அநேக காரியங்களை மோசையை கொண்டுதான் தேவன் நம்மளோடு கூட பேசினார். அப்படி நீங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்விலும் அதிசயங்களை செய்வேன் என்று ஆண்டவர் முதல் பகுதியாக பேசினார். அடுத்த பகுதியாக பேசினார், இனி நீங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார். அதே போல கர்த்தருடைய செய்கையை மோசே முதலாவது தன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய செய்கைகளை கண்டார். அதாவது கர்த்தருடைய செய்கைகள் என்றால் அன்பின் செய்கைகளை பார்த்தார், அடுத்து வைராக்கியத்தினுடைய செய்கைகளை பார்த்தார், அடுத்து வல்லமையினுடைய செய்கைகள். அதாவது மோசே தன் வாழ்க்கையில அந்த அன்பினுடைய செய்கைகள், வைராக்கியத்தினுடைய செய்கைகள், வல்லமையின் செய்கைகளை பார்த்தான். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் எந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறார் என்று சொல்லிதான் அந்த அன்பின் செய்கைகளை பார்த்தார். அடுத்து வைராக்கியத்தின் செய்கைகளை பார்த்தார், வல்லமையின் செய்கைகளை பார்த்த மோசே கடைசியா இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29 சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடையும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலா எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார், எவ்வளவு நேசமாய் இருக்கிறார், தமது அன்பை வெளிப்படுத்த எப்படியெல்லாம் வல்லமையினால வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இரண்டாவது பகுதியாக இனி கர்த்தருடைய செய்கைகளை காண்பீர்கள் என்று சொல்லி மோசேயினுடைய வாழ்க்கையை திருஷ்டாந்தமாக வைத்துதான் தேவன் நம்மளோடு கூட பேசினார். இந்த வாரத்திலே மூன்றாவது கடைசி மெசேஜாக, அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசி இந்த வசனத்தை கொண்டு தேவன் நம்மளோடு கூட பேசின கடைசி வார்த்தையாக தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னார். பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னார். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போகிறார். அதாவது நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி இந்த வருடத்தினுடைய இந்த வசனத்தினுடைய கடை
கடைசி பகுதியாக தேவன் அவரோடு கூட பேசுகிறார். ஒருவேளை இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35-40 செய்திகள் இதற்கு முன்பாக இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க விரும்பினால் ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த வசனத்தை வைத்து தேவன் எப்படியெல்லாம், அதாவது ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் எப்படியெல்லாம் வளர வேண்டும், இந்த எழுப்புதல் காலத்துல நம்ம எப்படியெல்லாம் அர்ப்பணிக்க வேண்டும், மோசையின் இடத்துல தேவன் செய்த அந்த பயங்கரமான காரியத்துக்கு மோசையின் இடத்துல இருந்த அர்ப்பணிப்புகள் என்ன, அந்த அர்ப்பணிப்புகள் நம்மளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை தேவன் அவளோடு கூட பேசி இருக்கிறார். நீங்கள் போய் அதை பாருங்கள். நிச்சயமாலுமே உங்கள் வாழ்க்கையில அது பெரிய மாற்றங்களையும் மறுரூபங்களையும், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தையும், அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தெளிவான வாழ்க்கையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற அந்த யாத்திரா 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி பாருங்க. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அதை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். அதாவது யாத்திரா 34:1-2 நம்ம வாசிக்கிற பொழுது, நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வா. ஏன்னா ஏசப்பா மோசேயினுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வரலாம், ஒருவேளை எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வரலாம், எல்லாருடைய வாழ்க்கையில ஒருவித ஏமாற்றங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம். அது நிமித்தம் நம்ம தேவனை விட்டு விலகி போகிறோம். விலகி போகிறது நிமித்தம் கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்ததான ஊழியங்களையோ அல்லது குடும்பங்களையோ அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களையோ தீர்க்க தரிசனங்களையோ நோக்கங்களையோ நம்ம என்ன செஞ்சோம்னா நிறைய நேரங்கள் உடைத்து போட்டு விடுகிறோம். ஏன்னா இந்த மோசே தேவன் நம்பி கொடுத்த அந்த கற்பனையை உடைத்து போட்டான். அப்படி உடைத்து போட்டுட்ட மோசே, அதனால இனி நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கர்த்தர் விரும்பலைங்க, அல்லது கர்த்தர் சொல்லல, மோசேட்ட சொல்றாரு. மோசேட்ட சொன்னான், ஏன்னா மோசே தேவனுடைய சிநேகிதன் என்று நமக்கு தெரியும். அப்போ கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வா, நான் திரும்பவும் எழுதுவேன் என்று சொன்னார். அந்த விடிய காலத்திலே மோசே சீனாய் மலையில ஏறி தேவனிடத்தில் போன பொழுது, நீங்க அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற பொழுது வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி மோசே ஏறி போன பொழுது கர்த்தர் அந்த மேகத்தில் இறங்கி வந்து மோசேயினுடைய அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை மோசேக்கு கூறினாராம். கூறினது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் மோசே என்று சொல்லி ஆண்டவர் மோசேயோடு கூட வாக்கு பண்ணினார். அது மோசேயோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை என்பது அது ஒரு மெய்யான ஸ்ட்ராங்கான ஒரு கவனன்ட், அதாவது அந்த ஒப்பந்தங்கள். அதை மீறினா என்ன நடக்குன்னு எரேமியால நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த உடன்படிக்கையை செய்தார் மோசையோட. அப்படி உடன்படிக்கை செய்த தேவன் உண்மையாலுமே பயங்கரமான காரியங்களை செய்தார் என்பது வேதத்துல நமக்கு தெரியும். வேதத்துல நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அதாவது மோசையோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கடைசி அந்த 34ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்துல, அதாவது மோசேயினுடைய கடைசி வார்த்தைகளை எழுதின பின்பு அதை சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், உபாகமத்தின் புஸ்தகம் 34:12 நம்ம வாசிக்கிற பொழுது பாருங்க, அவன் இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். மகா பயங்கரம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மோசே பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு. அதே வார்த்தைய பயங்கரமான காரியங்களை செய்தாரா, பயங்கரமான காரியத்தை செய்தாரா. மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று, முன்னையும் எழும்பல பின்னையும் எழும்பல, அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை கர்த்தர் மோசையோடு கூட செய்தார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மோசையோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையிலும்
பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். மரியாள் சொல்லுகிறாளே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னபொழுது, இது எப்படியாகும், நானும் புருஷனை அறியேனே, இது எப்படியாகும், நானும் புருஷனை அறியேனே என்று சொன்னார். ஆனால் அதே மரியாள் சொல்லுகிறார், வல்லமையுடையவர் எனக்கு மகா பயங்கரமான வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி மரியாள் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, கர்த்தரை நீங்கள் நம்புகிறபடினாலே, கர்த்தரை நீங்கள் விசுவாசித்திருக்கிறபடினாலே, கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடினாலே, கர்த்தரிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறபடினாலே, நிச்சயமா இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மகா பயங்கரமான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்ய போகிறார். மகா பயங்கரமான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்வேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். மோசையோடு கூட இருந்து செய்த காரியங்கள் பயங்கரமாயிருந்ததா. அதாவது மோசே அவனுடைய சாட்சி சொல்லுகிற பொழுது பாருங்க எப்படி சொல்லுகிறாரா. வேதத்துல வாசிக்கிற பொழுது எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வேத வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 21வது வேத வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது மோசேயும் சொல்ற வார்த்தை, மோசே சொல்றாரு, நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதா அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. அப்படி என்ன அர்த்தம்னா, இது ஆண்டவர் சீனாய் மலையில மோசையோடு கூட பேசின பொழுது இருந்த பயங்கரமான ஒரு காரியம். மோசே கர்த்தருடைய பயங்கரமான அற்புதங்களை பார்த்தார், அடையாளங்களை பார்த்தார், தேவனுடைய பயங்கரமான ரூபத்தை பார்த்தார், தேவனுடைய பயங்கரமான மேகத்தை பார்த்தார், அந்த சீனாய் மலையில கர்த்தருடைய அந்த மகிமையை பார்த்தார். அதெல்லாம் பார்த்த பொழுது மோசே சொன்னாரு, அதெல்லாம் பயங்கரமாயிருந்தது. மோசே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் ருசித்திருந்தார், கர்த்தருடைய அவருடைய மகத்துவத்தையும் ருசித்திருந்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், அவர் உங்களுக்கு பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். அவர் உங்களுக்கு பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். கடந்த வாரத்தில் ஆண்டவர் பேசினார், வல்லமையான காரியத்தை அவர் உங்களிடத்தில் செய்திருக்கிறார் என்று. அப்ப மோசே ஆபிரகாமிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையை நீ உன்னிடத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவனை குறித்த உத்தம இருதயம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமிட்டு சொன்ன வார்த்தையை நம்மகிட்ட சொன்னார். அப்ப நீங்க விசுவாசிக்கிறோம், கர்த்தர் என் வாழ்விலே எனக்காக செய்ய போகிற காரியங்கள் இனி பயங்கரமாய் இருக்க போகுது. என்னோடு கூட இருந்து தேவன் செய்ய போற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போகிறது என்று நீங்கள் அந்த பயங்கரமான தேவனை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் உங்கள் வாழ்விலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மோசே தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அந்த பயங்கரமான தேவன் 10 வாதைகளினால் எகிப்தை வாதித்தாரே, அவ்வளவு மகா பயங்கரமான அந்த தேவனை மோசே தனிப்பட்ட விதத்தில் ருசித்திருந்தாரு. அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன், அதாவது மோசையினுடைய அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்த விதத்தை பார்த்த மோசே இந்த உபாகமத்தை எழுதுகிறார், அது உபாகமத்தை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது கர்த்தர் நடத்தின விதம், அதாவது யாத்திராகமத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின விதம், மன்னாவை கொடுத்த விதம், கண்மலையை பிளந்த விதம், செங்கடலை பிளந்த விதம், மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இது எல்லாம் பார்த்த மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது எல்லாம் பார்த்த மோசே அதனால்தான் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். ஏன்னா தேவன் அவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்தார். அப்படி மோசே சொல்ற வார்த்தையை வாசிப்போம் என்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 4:34 நம்ம வாசிக்கிற பொழுது 4ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிற பொழுது, அல்லது உங்கள் தேவனாய் கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கி வைத்தினாலும் மகா பயங்கரமான செய்கைகளினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று விசாரித்து பார். அதாவது அந்நிய ஜனங்கள்கிட்ட போய் கேட்டுப்பாரு, மகா பயங்கரமான காரியத்தை தம்முடைய ஜனத்துக்கு
உனக்காக செய்தாராங்கிறத நீ அந்நிய ஜனங்கிட்ட போய் கேட்டு பாரு. ஏன்னா உனக்காக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகா பயங்கரமான வல்லமையுள்ள கரத்தினாலே எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணினது மாத்திரமல்ல, கானான் தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை கைவிடாதிருந்தா, அப்படி கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பலத்த அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வல்லமையினாலும் மகா பயங்கரமான காரியத்தினாலும் தமது வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று மோசே சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. என் அன்பு சகோதரனே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கல நீங்கள் விசேஷமானவர்கள். ஏனெனில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட செய்த நமக்கு உடன்படிக்கை இல்ல. அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிற அந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டினுடைய ஜனங்களுக்கு இல்ல. அது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் தான் புசிச்சாங்க. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கிறதுனால அந்த ஜனங்களை பார்க்கல நம்ம விசேஷமானவர்கள். அவர்களையே தேவன் அப்படி நடத்தினார் என்றால் உங்களையும் என்னையும் நடத்துகிறதுக்கு தேவன் மகா பயங்கரமான அந்த தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாலுமே கர்த்தர் உங்களுக்குள்ள மகா பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். அடுத்து பாருங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வேதவசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமையுள்ளவர். அதே நேரத்தில் அவர் மகா பயங்கரமானவர் என்று சொல்றார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வேதவசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது 10-17 வாசிக்கிற பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனோ கர்த்தாதி கர்த்தரோ மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனாயிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். திரும்ப சொல்றமா, நீ கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கவில்லை. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் மகா பயங்கரமான தேவன். அவர் மகா பயங்கரமான காரியத்தை உங்களோடு கூட இருந்து செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வேதத்துல வாசிக்க முடியுமே, யோசபாத்தோடு கூட எதிர்த்து வந்த மோவாபியர், அம்மோனியர், சேயீர், மலை தேசத்தார்கள் எல்லாம் வேதத்துல வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டிருந்த பொழுது, யூத உள்ள ஜனங்களும் யோசபாத்தும் கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் அவர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணி பயங்கரமான ஒரு காரியத்தை செய்திருந்தாரா? என்ன காரியம் என்று சொன்னால் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். மோவாபியர், அம்மோனியர், சேயீர், மலை தேசத்தார்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்து ஒருவனும் தப்பவில்லை. எல்லாரும் சவமா கிடந்தாங்க. எல்லாரும் பிரேதங்களாக இருந்தார் என்று 2 நாளாகவும் 20 வாசிக்கிறோம். எல்லாரும் பிரேதங்களாய் மாத்திரமில்லைங்க. அடுத்த அந்த அதிகாரங்களிலே நீங்க வாசிக்கிற பொழுது அவர்களிடத்தில் இருந்த ஆடை ஆபரணங்கள்லாம் உரிந்து போட்டு கிடந்தது. அதெல்லாம் யாரு செய்திருப்பா? நீங்க நினைச்சு பாருங்க. ஒருவேளை அவர்கள் ஜீவன் போனா போதுமே கர்த்தர் யுத்தத்தை முடித்திருக்கிறார். ஆனா 4 நாட்களாக அந்த யூத ஜனங்களையும் யோசபாத்து கொள்ளையிடத்தக்கதாக அவனிடத்தில் இருந்த அந்த பொருள்கள் எல்லாம் கொள்ளையிட்டு கொண்டே தான் 4 நாள். அப்ப எந்த அளவுக்கு அவர்களுக்கு பொன்னும் வெள்ளியும் அப்படியே உரிந்து போட்டு கிடந்தது. உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களை அவர்கள் கண்டால் என்று வேதத்துல வாசிக்கிறோம். மகா பயங்கரமான தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், நீ விசுவாசித்திருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நீ சாதாரணமாக அவரை எடை போடாதீங்க. அதனால்தான் கடந்த வாரத்தில் சொல்றார், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்கிற அந்த உத்தம இறுதி உங்களுக்கு வேணும். சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற விசுவாசிக்கிற உத்தம இறுதி வேணும். அப்ப உங்களுக்குள்ள அந்த மகா பயங்கரமானவர், என் தேவன் மகா பயங்கரமானவர் என்கிறதான அந்த உத்தம இருதயத்தை உங்களுக்குள் தேவன் வைக்க போறார். அந்த இருதயம் உங்களுக்குள் வருகிற பொழுது தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்ப நீங்க அப்படி விசுவாசிக்கணும். நம் தேவன் மகா பயங்கரமானவர் என்று விசுவாசிக்கிறோம். அடுத்து பாருங்க, அதே உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிற பொழுது, அவரே உன் புகழ்ச்சி, அவர் உன் கண்கள் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. பயங்கரமான காரியம், பயங்கரம். சாதாரண அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தோம். ஆனா அதை நீங்க அப்படியே கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. இப்ப செங்கடலை பிளந்தது எவ்வளவு ஒரு பயத்தோட நடுக்கத்தோட செங்கடலை நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த செங்கடலை பிளந்தது ஒரு மகா பயங்கரமான காரியம். பார்வோனே அவனுடைய ரதங்களை செங்கடலிலே மூழ்கடித்தது மகா பயங்கரமான காரியம். அத்தனை ஜனங்களுக்கு காடைகளை கொடுத்தது மகா பயங்கரமான காரியம்.
காரியம். கண்மலை அடித்த பொழுது அதிலிருந்து தண்ணீர் வந்ததே, அது மகா பயங்கரமான காரியம். பயங்கரமான யுத்தங்களை அவர் செய்தாரே. என் தேவன் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீ ஆராதிக்கிற உன் தேவன் மகா பயங்கரமானவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள அசாதாரணமான காரியங்களை செய்யறதுக்கு அவர் மகா பயங்கரமானவர். மகா பயங்கரமானவர். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதாவது யாக்கோபினுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களுக்கு செய்த அந்த அற்புதங்களை, அடையாளங்களையோ அல்லது மகா பயங்கரமான காரியங்களையோ பார்த்த ஜனங்கள், அதாவது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் பாருங்க, 5வது வேதவசனம், பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம். ஏன்னா யாக்கோப்பையும் யாக்கோப்பினுடைய அந்த குமாரர்களுக்கும் தேவன் செய்கிற அந்த பயங்கரமான காரியத்தை பார்த்த ஜனங்கள் எல்லாம் அவர்களை பின்தொடராமல் இருந்தார்கள். இவர்கள் தேவன் மகா பயங்கரமானவர், இவர்கள் தேவன் மகா பயங்கரமானவர் என்று சொல்லி அவர்கள் அந்த என்ன செஞ்சாங்களா, யாக்கோபே அவனுடைய குடும்பத்தார் என்ன செய்யலையாம. ஏன்னா அந்த எமோரியருடைய ஜனங்கள் அல்லது எமோரியருடைய ஜனங்கள் எல்லாம் யாக்கோபையும் யாக்கோபனுடைய குமாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு காரியம் நடந்துருச்சு. தீனால அவர்கள் சீகேமினுடைய பிரபு வேசிய போல நடத்திட்டான். இது யாக்கோபனுடைய குமாரர்களுக்கு ரொம்ப கோபமா இருந்தது. அதனால என்ன நடந்தது, எமோரியருடைய அந்த ஆண் மக்கள் எல்லாரையும் சீகேமினுடைய பிரபுனுடைய குடும்பத்தார்களுக்கு எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவர்கள் கொன்று போட்டார்கள். அப்படி கொன்று போட்டது நிமித்தம் அந்த இடத்துல ஒரு மகா பயங்கரம் உண்டானது. அதனால யாக்கோபையும் அவனுடைய குமாரர்களையும் அவர்கள் பின்தொடராதிருந்தார்கள். எதுக்கு சொல்றனா, உன் தேவன் யார் என்பதை ஒன்று நீங்க விளங்கி கொள்ளணும். இரண்டாவது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் மகா பயங்கரமானவர் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விளங்கி கொள்ளத்தக்கதால் தேவன் பயங்கரமான காரியத்தை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனுக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருமா, அவர் மகா பயங்கரமான காரியத்தை செய்கிறார். தாவீதோட வாழ்க்கையில அவர் மகா பயங்கரமானவராக இருந்தாரா. சங்கீதத்தினுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில, யோசபாத்தினுடைய வாழ்க்கையில, மொர்தேகாயினுடைய வாழ்க்கையில, அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் பயங்கரமான காரியத்தை செய்தாரா. சங்கீதத்தின் புஸ்தகம் 47வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் மகா பயங்கரமானவராய் இருந்தாரா. சங்கீதத்தின் புஸ்தகம் 47வது சங்கீதம் 2வது வேதவசனம் பாருங்க, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும், உன்னதமான கர்த்தர் பயங்கரமானவராக இருக்கிறார். அடுத்து சங்கீதத்தின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 5வது வேதவசனத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவைகள். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீ ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். நீ ஆராய்ந்து முடியாத காரியம், இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு எதையெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது கர்த்தருடைய சித்தமா இருக்கும் என்றால் அவர் பயங்கரமான காரியத்தை உங்களிடத்துல செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆடுகளுக்கு பின்பாக அழைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினாரே. அரசனாய் இருந்த மோசேயை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தாரே. அனாதையாய் இருந்த அந்த எஸ்தரை அரண்மனைக்கு கொண்டு போனாரே. இப்படி நிறைய காரியத்தை வேதத்துல நம்ம ஒன்னொன்னா ஆராய்ந்து பார்த்தா அவர் பயங்கரமானவர். இதையெல்லாம் நீங்க விசுவாசிங்க. கர்த்தரின் வாழ்வில் நிச்சயமாய் பயங்கரமான காரியங்களை செய்ய போறான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. மார்த்தாள் மரியாள் இடத்துல ஏசப்பா சொல்றாரு, மரியாள் இடத்துல மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். லாசருவை கொண்டு போய் கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. கல்லறைக்குள்ள வச்சு கல்லையும் அடைச்சு 4 நாள் ஆயிட்டுங்க. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், மரித்து போன அந்த லாசரு சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அழுகி போயிருக்கும். ஏன்னா ஒரு பாடியை ஒரு நாள் கூட வைக்க முடியாது, நாற்றம் வந்துடும். ஆனா பாருங்க, 4 நாள் எவ்வளவு நாற்றமா வந்திருக்கும். ஆனா அந்த சரீரத்துக்குள்ள தேவன் பயங்கரமான காரியத்தை செய்தாருமா. என் அன்பு சகோதரனே, ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம். ஒருவேளை வியாதிகளுக்கு நடுவுல இனி சரீரத்துல இவ்வளவு வியாதிகள் இருக்குது, சரீரத்தினுடைய உறுப்புகள் அழுகி விட்டது, ஒருவேளை கெட்டு போய் விட்டது, ஒருவேளை செயல்படாம இருக்குது நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களிடத்துல பயங்கரமான காரியத்தை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரி திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனை குறித்த உத்தம இறுதி உங்களுக்குள்ள வேணும். அவர் வல்லமை உள்ளவர். அவர் மகா பயங்கரமான காரியத்தை என் வாழ்வில செய்ய போறார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தமது ராஜ்யத்தை பூமியில கொண்டு வருகிறதுக்கு, அல்லது எனக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு, என் குடும்பத்துக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு கர்த்தர் மகா பயங்கரமான காரியத்தை செய்வார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காகத்தான் தேவன் பயங்கரமான காரியத்தை செய்தார். அதனால் உங்கள் வாழ்விலும் தேவன் மகா பயங்கரமான காரியத்தை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சரி, இந்த பயங்கரமான காரியத்தை என் வாழ்வில செய்யறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஒரு ரெண்டு மாத்திரம் நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புறேன். அதாவது நீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்விலே மகா பயங்கரமான காரியத்தை செய்யறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். இந்த எகிப்தை குறித்து நிறைய காரியத்தை சொல்லலாம். இந்த எகிப்து என்பது ஒரு அடிமைத்தன வீடு, ஒரு எகிப்து என்பது ஒரு நுகத்தடியுள்ள ஒரு இடம், அது எகிப்து என்பது பாவம் நிறைந்த ஒரு இடம், எகிப்து என்பது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிற ஒரு இடம், தேவனை விட்டு விலகி போக செய்கிற நிறைய காரியங்கள் எகிப்துக்குள்ள இருக்குது. நிறைய காரியங்கள் எகிப்துக்குள்ள இருக்குது. அப்ப இது ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்விலே தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், எகிப்தை விட்டு நீங்க வெளியே வரணும். அல்லது தேவன் அருவருக்கிற அந்த ஸ்தலத்தை விட்டு, தேவன் அருவருக்கிற அந்த பாவத்தை விட்டு, தேவன் அருவருக்கிற அந்த மீறுதலை விட்டு, தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான கிரியைகளை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, எகிப்தை விட்டு அந்த அடிமைத்தன பாவம் என்கிற அடிமைத்தனம், அல்லது தேவனுக்கு விரோதமான காரியம் என்கிற ஒரு அடிமைத்தனம், அல்லது வேண்டாத நுகங்களை சுமந்து கொண்டிருக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். ஒருவேளை நான் வெளியே வர முயற்சி செய்யறேன், என்னால வெளியே வர முடியலனா இஸ்ரவேல் ஜனங்களை போல பெருமூச்சு விட்டு கேளுங்க. நிச்சயமானுமே கர்த்தர் அந்த எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர வைக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்துல இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம் பாருங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தால் அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்கள் நடந்த வழிகளில் நடந்து, அதாவது கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தான். அவன் எதை தேடலையாம, பாகால்களை தேடவில்லை. பாகால்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், விக்கிரகங்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியம், அதாவது சிலை வணக்கங்கள். என ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவன் கர்த்தராகிய தேவனை தவிர வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நானே உன் தேவன், முதலாவது என் ராஜ்யத்தையும் தேவ சமூகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறே தேவர்கள் நமக்கு உண்டாகவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சொந்த சரீரத்தை நமக்காக விட்டு போட்டு அவருடைய சரீரத்துல காயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கவே கூடாது. வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கவே கூடாது. அப்படி நீங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வில் மகா பயங்கரமான காரியத்தை செய்வார். வேற எந்த தெய்வங்களும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவே கிடையாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நம்ம அடிபட வேண்டிய இடத்துல, நம்ம காயப்பட வேண்டிய இடத்துல, நம்ம மறிக்கப்பட வேண்டிய இடத்துல ஏசப்பா நமக்காக அந்த ஸ்தானத்தை, அல்லது நமக்காக அந்த பாத்திரத்தை அவர் பருகினபடினாலே அவரை அன்றி வேறே தேவன் நமக்கு உண்டாகவில்லை. அவரை அன்றி வேறே தேவன் நமக்கு உண்டாகவில்லை. அதனாலதான் கர்த்தர் இந்த இடத்துல வாசிக்கிற யோசபாத்தோடு இருந்தார். அவன் அப்படி இருந்த ஒன்று, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தாரு. ஏன் அப்படின்னா அவன் பாகால்களை தேடாம இருந்தான். அது மாத்திரமல்ல, அந்த 17:10 வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது, யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களினுடைய ராஜ்யங்கள் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தாரு. யோசபாத்தோடு கூட
கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்தாரு. யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் யோசபாத்தோடு கூட யுத்தம் பண்ணாமல் இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருக்கிறார், கர்த்தர் மகா பயங்கரமா இருக்கிறார் என்று, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருக்கிறார் என்று சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் யோசபாத்துடைய காலத்திலே எப்படி வந்து அந்த ஜனங்கள் எல்லாம் யோசபாத்தோடு கூட யூதகுல ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணாமல் இருந்தார்கள். அதனால் தேசம் அமைதியாய் இருந்தது. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்தை விட்டு வெளியே வரணும், பாகாலுடைய வல்லமைகளை விட்டு வெளியே வரணும். தேவனை தவிர எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில விக்கிரகங்களாக வைத்திருக்கிறீங்க. நம்ம நினைக்கிற ஒருவேளை சிலை மாத்திரம் தான் விக்கிரகம் கிடையாது. ஒரு சில நேரங்கள் நமக்கு வேலை ஒரு விக்கிரகம், கணவன் ஒரு விக்கிரகம், மனைவி ஒரு விக்கிரகம், பிள்ளைகள் ஒரு விக்கிரகங்களா இருக்கிறோம். ஒருவேளை நம்ம அழகு ஒரு விக்கிரகம், நம்ம படிப்பு ஒரு விக்கிரகம். இதெல்லாம் தேவனுக்கு மேல எதையெல்லாம் வைத்திருக்கிறோமோ, தேவனுக்கு மேல எதையெல்லாம் நம்ம அதிகமாய் சிந்திக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விக்கிரகங்களா இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விக்கிரகங்களா இருக்கிறது. அப்ப நம்ம அதை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்தா தான் நம்ம வாழ்க்கையில தேவன் பயங்கரமான காரியத்தை செய்ய போறா. நம்மளோடு கூட இருந்து செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. நம்மளோடு கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போது. ஒன்று, நீங்க எகிப்தை விட்டு வெளியே வரணும். ரெண்டாவது ஒரு காரியம் கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. வேதத்துல வாசிக்கிற பொழுது மோசையோடு கூட இருந்து கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ததுக்கு, மோசையோடு கூட மோசை முகமுகமாய் தேவனை தரிசது போல வேற ஒருவரும் தேவனை தரிசிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, கர்த்தர் மோசை இடத்துல என்ன சொல்றாரோ அதை அப்படியே மோசை கீழ்ப்படிவா, அப்படியே மோசை கீழ்ப்படிவா, அப்படியே மோசை கீழ்ப்படிந்தா கர்த்தர் போன்னு சொன்னா போவார், நில்லுனா நிப்பாரு, அமைதியாருன்னா அமைதியாரு. அப்ப கர்த்தர் மோசைகிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா கீழ்ப்படியாத ஒரு காரியத்துக்காக கர்த்தர் கீழ்ப்படிங்கன்னு சொல்ல மாட்டாரு. உங்களால கீழ்ப்படிய முடியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில எழுப்பி ஜெபி அப்படின்னா அதுக்கு ஒரு கீழ்ப்படியணும். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், ஐயோ இது எனக்கு பெரிய தலைவலியா இருக்குது, அதிகாலையில என்னால எழும்ப முடியலன்னு நம்ம தான் நினைக்கிறோம். ஆனா நம்மளால முடியும்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் நம்ம இடத்துல சொல்றாரு. ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்கிறார், நோக்கத்தை கொடுக்கிறார், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? நம்மளால செய்ய முடியும். ஏன்னா நம்மளுடைய சரீரத்துக்கு மீறின பாரங்களை அவர் நம்ம மேல சுமத்த மாட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நமக்கு மேல பாரம் சுமத்துகிற தேவன் அவர் அல்லன்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்மளால முடியும்னு தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றாரோ வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா ஒரு கல்யாணம் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அந்த நேரத்துல என்ன செய்யும் நினைச்சு பாருங்க. அந்த திராட்சை ரசம் பணிவிடைக்காரர்கிட்ட ஏசப்பா சொல்றாரு, கொண்டு போய் நீங்க என்ன செய்ய, எல்லாரும் ஜனங்கள்ட்ட பந்தி விசாரிப்பு அந்த பரிமாறுங்கள் என்று சொல்றாரு. அந்த பந்தி விசாரிப்புக்காரர் என்ன செய்யறாங்கன்னா, அதை கொண்டு போறப்ப தண்ணியா தாங்க இருந்தது, ஆனா ஊத்துற பொழுது அது ரசமாய் மாறினது. காரணம் என்ன தெரியுமா? மகா பயங்கரமான தேவன். அப்ப அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, எரிகோ விழுந்தது மகா பயங்கரமான காரியம். ஏன்னா 7 நாளை சுற்றி வரணும்னு சொல்றாரு. அது மகா பயங்கரமான காரியம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் உங்கள் வாழ்வில மகா பயங்கரமான காரியத்தை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போற காரியங்கள் இந்த வருடத்துடைய கடைசி டிசம்பர் மாதத்துக்கு வந்துட்டோம். இனி கர்த்தர் உங்களிடத்துல செய்ய போற காரியங்கள் இனி பயங்கரமா இருக்கிறது. இந்த ஒரு வருடம் முழுவதும் இந்த வசனத்தை திரும்ப 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 நம்ம தியானித்து இருக்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற ஆழங்கள், அர்த்தங்கள், நீளங்கள், உயரங்கள், ஆழமான காரியங்களை எல்லாம் நம்ம தியானித்து இருக்கிறோம். நிச்சயமாலுமே தேவன் இந்த எழுப்புதல் காலத்துல கர்த்தர் எனக்குள் பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். என் குடும்பத்துக்குள் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டங்களிலே பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். இந்த எழுப்புதல் காலத்துல கர்த்தர் என்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். ஏன்னா அவருடைய ஆசையை என்ன தெரியுமா? அவருடைய பயங்கரமான காரியத்தை அல்லது அவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை, அவருடைய வல்லமையை தேசத்துல யாருக்காவது வெளிப்படுத்தணும் அல்லது தேசத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். மோசையை போல, எஸ்தரை போல, கிதியோட போல, பவுலை போல, எசேக்கியேலை போல, எரேமியாவை போல, ஏசாயாவை போல ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அது நீங்களாகத்தான்
நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள், அது நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஆதலால் தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நிச்சயமாலுமே அர்ப்பணிக்கிற பொழுது உங்களோடு கூட இனி கர்த்தர் இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. அந்த பயங்கரமான காரியத்தை கண்டு திரளான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப போகிறார்கள். இது நிமித்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிறது. தேவனை குறித்த அறிவு அல்லது தேவனை குறித்த மகா பயங்கரங்கள் இந்த தேசம் காண போகிறபடினால எல்லா ஜனங்களும் எப்படி எலியாவினுடைய காலத்திலே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் முழங்கினார்களோ அதுபோல ஒரு முழக்கத்தினுடைய சத்தம் இனி தேசத்துல காணப்போட போகிறது. ஏனெனில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலியா நீங்களே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே நீங்களே. கர்த்தர் இனி உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளில ஆண்டவரே, ஆமென். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இந்த செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு இந்த கடைசி வார்த்தையாக எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. இனி நீர் எங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போறதுக்காய் நன்றி. அந்த பயங்கரமான காரியங்கள் வாழ்விலே வர்றதுக்கு ஆண்டவரே, ஒன்று நாங்கள் விட வேண்டிய காரியத்தை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, ஏசப்பா எங்களிடத்துல என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது எங்களிடத்துல பயங்கரமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த காரியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் இப்பொழுது எலியாவை போல மோசையை போல யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்குவதாக ஆண்டவரே. இனி இவர்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிறது நிமித்தம் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஒரு முழக்கத்தை அல்லது ஒரு ஆண்டவரே அறிக்கையை தேசத்துல கொடுக்க போகிறதுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். இது நிமித்தம் இந்த எழுப்பதன் காலத்தில் உங்களுடைய ராஜ்யம் இந்த தேசத்திலே கட்டப்பட போகிறதுக்காய் நன்றி அப்பா. எல்லாவற்றும் உங்களுடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்போடு வழிநடத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாலுமே இந்த செய்தி மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் போய் கேளுங்கள். ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். இதற்கு முந்தின செய்திகளை கேளுங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இக்காலத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது முன்குறிக்கப்பட்ட எலியாவும் மோசேயும் நீங்க தான். இனி கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. David says that, "Praise the Lord, O my soul, for all the blessings He provided." So let us also thank Him for all the blessings He gave. Bless the Lord, O my soul, O my soul. Worship His holy name. Sing like never before, and oh my soul, worship your holy name. The sun comes out
draws near and my time has come. Still my soul will sing your praise and